ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் எடுத்த அவதாரங்களினுடைய சாராம்சங்களை பீஷ்மாச்சாரியார் யுதிஷ்டிரருக்கு விளக்கும் சபா பருவத்தினுடைய ராஜசூய கட்டத்தில் அந்த ஒரு பாக்கி மட்டும் இருந்தது. அது தாட்சிணாத்திய பின்னடைவுகளில் அந்த இடத்துலேருந்து எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ண பகுதி ஹரிகதா கிருஷ்ண மகிமா அப்படிங்கிறது. அதை பார்த்துட்டு வந்தோம். அதில் போன கிளாஸில் அடுத்தது ராமாவதாரம் அப்படின்னு சொல்லி முடித்தோம். பீஷ்மர் சொல்கிறார், யுதிஷ்டிரா, இப்பொழுது ராமாவதாரத்தை பற்றி சொல்கிறேன் கேள். சித்திரை மாதம் சுக்லபக்ஷ நவமி திதியில் அழிவற்றவனான பகவான் விஷ்ணு தன்னை 4 பாகங்களாக பிரித்து கொண்டு மகாராஜா தசரதனின் புதல்வர்களாக அவதாரம் எடுத்தார். சூரிய பிரகாசம் போல இருந்ததனால் அவர் ஸ்ரீராமன் என்ற பெயரில் புகழ் பெற்றார். உலகை மகிழ்விப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவுமே அவர் தோற்றம் எடுத்தார். மனிதர்களின் தலைவனான ஸ்ரீராமன் அக்காலத்தில் விஸ்வாமித்திரர் யாகத்தில் இடையூறு செய்த சுபாகு என்ற அசுரனை கொன்றார். மேலும் மாரீச்சன் என்ற அசுரனை அவனுக்கு பலத்த காயம் ஏற்பட செய்தார். தேவர்களாலேயே அகற்றுவதற்கு கடினமாக இருந்த அசுரர்களை அகற்ற தெய்வீக ஆயுதங்களை முனிவராகிய விஸ்வாமித்திரர் ராமருக்கு வழங்கினார். மகாத்மா ஜனகரினுடைய இல்லத்தில் ஒரு தனுஷு யாகம் நடைபெற்றது. அதில் ராமர் சிவபெருமானினுடைய தனுஷை நாணேற்றும் தருவாயில் அது முறிந்தே போனது. சீதையை மணம் முடித்து ராமச்சந்திர பிரபு அயோத்திக்கு திரும்பினார். அங்கே அவளுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். தன்னுடைய தாயாகிய கைகேயியை மகிழ்விக்கும் ஆவல் கொண்ட ராமன் காட்டிற்கு சென்றான். லக்ஷ்மணனுடன் அங்கே 14 ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தான். ஹே பரதவம்சி ராஜா யுதிஷ்டிரா, 14 ஆண்டுகள் அவன் காட்டில் தவம் மேற்கொண்டான். அவனுடன் அவனுடைய மனைவி சீதையும் இருந்தாள். ராமன் ஜனஸ்தானத்தில் தங்கி தேவர்களின் பணியை நிறைவேற்றி வந்து கொண்டிருந்தான். கொடிய செயல்கள் செய்து கொண்டிருந்த 14,000 அசுரர்களை கொன்றான். மாரீச்சன், கரதூஷணன் போன்றவர்கள் அந்த அசுரர்களில் கொல்லப்பட்ட அசுரர்களில் முக்கியமானவர்கள். மேலும் கொடிய அசுரர்களாகிய விராதன் மற்றும் கபந்தன் அவர்கள் இருவரையும் கொன்றான். ராவணனுடைய சகோதரியான சூர்பனகா அவளுடைய மூக்கை லக்ஷ்மணனை கொண்டு அறுக்கச் செய்தான், வெட்டச் செய்தான். அசுர சக்தியால் தன்னுடைய மனைவியை பிரிந்தான். அவளை வனத்தில் தேடி அலையோ அலை என்று அலைந்தான். ரிஷ்யமுக பர்வதத்தில் சுக்ரீவனையும் ஹனுமனையும் சந்தித்தான். அவர்களுடன் நட்பு கொண்டான். பிறகு சுக்ரீவனுடன் இணைந்து வாலியை போரில் கொன்றான். சுக்ரீவனை வானர அரசனாக முடிசூட்டி அரசாள வைத்தான். சீதை மீது கொண்ட பேராவலால் அவளை மீண்டும் தேடத் தொடங்கினான். அப்புறம் என்னாச்சு? வாயுபுத்திரன் ஹனுமான் அவர் சென்று சீதையை இலங்கையில் அவள் இருப்பதாக கண்டு வந்து கண்டேன் சீதையை என்று ராமனிடம் தெரிவித்தார். பிறகு கடலின் மீது அற்புதமான ஒரு பாலத்தை கட்டினான். வானரங்களுடன் லங்காபுரிக்குள் நுழைந்தான். அங்கு அசுர அரசன் ராவணன்
அவன் கோடிக்கணக்கான அசுரர்களுடன் அந்த லங்காபுரியில் வாழ்ந்து அரசாண்டு வந்தான். அது சுரங்கத்தில் தோண்டி எடுத்த நிலக்கரியுடைய குவிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காட்சி அளித்ததாம் அந்த லங்காபுரி மேலேந்து பார்க்கறதுக்கு. எல்லா அசுரர்களோட, அந்த தீய புத்தி கொண்ட அசுரர்களோட. இங்க ஏதோ ரேசிசம் சொல்றாளா, அப்போ பிளாக்கா இருக்கிறவள்லாம் கெட்டவா அப்படி சொல்றாளா? அப்படி சொல்லலை. நன்னா புரிஞ்சுக்கணும். ராமனையும் கிருஷ்ணனையும் வர்ணிக்கிறச்சே கார்மேக வண்ணன் அப்படின்லாம் வர்ணிக்கிறது உண்டு. அதனால காம்ப்ளெக்ஷனை வச்சு சொல்றது இல்லை. அந்த கரி அப்படிங்கிறது எதுக்கான ஒரு இதுவாக எடுத்துக்கிறதுனா, அந்த டார்க்னஸ் இருக்கு இல்லையா, அந்த டார்க்னஸ் அவர்களுடைய அகத்தில் இருந்த விஷயம் அது வெளிப்பட்டது. மேலோட்டமாக பார்க்கறச்சு அங்கே எல்லாமே கரிய இதயம் கொண்டவர்களாக இருந்தார்கள், தீய இதயம் கொண்ட அசுர இதயம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த விஷயத்தை தான் வெளிப்படுத்துறது. பிரம்மாஜியிடம் வரம் பெற்றிருந்தான் ராவணன். அந்த வரம் பெற்றிருந்த கர்வத்தினால் என்ன வரம் பெற்றிருந்தான் தெரியுமோ? இங்க பீஷ்மர் சொல்ல, பட் நமக்கு தான் ராமாயணம் கேட்டிருக்கோமே, மனிதனை தவிர யாரும் என்னை கொல்ல முடியாதுன்னு இல்லையா? ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸு. அதனால அந்த கர்வத்தினால் அவனுக்கு செருக்கு வளர்ந்து கொண்டே போனது. பிரபஞ்சத்துக்கே பெரும் முள்ளாக, ஒரு பெரிய சேலஞ்சாக விளங்கினான் இந்த ராவணன். எல்லாருக்கும் வலியை கொடுத்து கொண்டிருந்தான். அவனையும் அவனுடைய கூட்டத்துடன் சேர்த்து ராமர் போரில் வென்றார், கொன்றார். லங்கையின் அரியணையில் விபீஷணனுக்கு முடிசூட்டினார். விபீஷணனுக்கு முடிசூட்டி விபீஷணனுக்கு அமரத்வத்தையும் அளித்தார். சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் விபீஷணர் ஆல்சோ. நம்ம ராஜசூய யஜ்ஞமோட திக்விஜய பருவம் போது பார்த்தோம், விபீஷணனும் கப்பம் கொடுத்து அனுப்பியிருக்கார் அப்படின்னு. அதனால் அரசே யுதிஷ்டிரா, அக்காலத்தில் மதுவின் மகனான லவணன் என்ற அசுரன் மதுராவை அவன் ஆண்டு வந்தான். அப்பொழுது ஸ்ரீராமனின் கட்டளையின்படி சத்ருக்னன் அவனை, அந்த அசுரனை கொன்றான். இவ்வாறு நற்குணங்களில் சிறந்தவனான ஸ்ரீராமன் மக்களின் நலனுக்காக பல பல பணிகள் அதை செய்து ராஜ்யத்தை அறநெறியுடன் ஆண்டு வந்தான். அயோத்தி ராஜ்யத்தை 10 அஸ்வமேத யாகங்கள் செய்து சரயு நதிக்கரையில் இந்த சரையின் நதிக்கரையில் அதை தீர்த்த கஷேத்திரமாக, அதை பிரதேசமாக ஆக்கினான். ராமனின் ஆட்சி காலத்தில் எந்த தீமையும் யாருமே கேட்கவில்லை. எல்லோருமே தர்மம் ஆண்டு கொண்டிருந்ததை தான் பார்த்தார்கள். உயிரினங்களுக்கு அகால மரணம் என்பது ஏற்படவே இல்லை. செல்வத்தை பாதுகாப்பதற்காக யாரும் அஞ்சவே இல்லையாம். யாரும் திருடர்களே கிடையாதே, என்கிட்டேருந்து யார் எடுத்துன்னு போறதுக்கு இருக்கா, அதனால தானே நான் பாதுகாத்துக்கணும், யாராவது எடுத்துன்னு போறதுக்கு இருந்தா. அதனால் அச்சமே இல்லாமல் வாழ்ந்தார்களாம் மக்கள். விதவைகளின் பரிதாப குரல்கள் கேட்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்ல யாரும் செத்து போல இல்லையா? அப்படி ஒரு நிலைமையானதே ஏற்படவில்லை. யாரும் அயோத்தியின் மீது போர் தொடுக்கிறதுக்கு தைரியம் கூட கொள்ளவில்லை. ஏன்னா அரசாழ்வது ராமன். அதனால பெண்கள் அதனால் அனாதைகள் ஆக்கப்படவில்லை. அப்பா இல்லாம, அண்ணா இல்லாம, ஹஸ்பண்ட் இல்லாம பெண்கள் அனாதைகள் ஆக்கப்படவில்லை. ஸ்ரீராமனின் ஆட்சியில் உலகம் முழுவதும் திருப்தியுடன் இருந்தது. எந்த சாதியினரும் கலப்பு குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை. அப்படி இருந்தது. எல்லா வர்ணமும் அந்தந்த நெறிக்கு உட்பட்டு அவாவா சொசைட்டிக்கு அந்தந்த கான்ட்ரிபியூஷன். அதாவது இது எதை உணர்த்துறது அப்படின்னாக்க, அகென் நாட் டு கெட் இன் டு எனி காஸ்ட் ஆர் அந்த மாதிரி விஷயத்தோட ஆர்கியூமெண்ட்டுக்கு போல,
எல்லாருக்குமே தன்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை விட ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தது சோஷியல் இன்ட்ரெஸ்டில். அதனால் அந்த விஷயத்தில், அந்த தர்மத்தில், அந்த டிசிப்ளினில் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உழவிற்கு பயன்படுத்தப்படாத நிலத்தை அதற்கு யாரும் வரி செலுத்தவே இல்லையாம். ஏன்னா அதுலேருந்து இன்கம் வந்தால் தானே அதுக்கு நான் வரி செலுத்த முடியும். அதனால் உழவிற்காக பயன்படுத்தப்படாத நிலத்திற்கு வரி வசூலிக்கப்படவில்லை ராமனினுடைய ஆட்சியில். முதியவர்கள் தங்கள் குழந்தைகளின் இறுதி சடங்குகளை செய்யும் நிலை ஏற்படவில்லை. ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலையே கொட்டிய வலி எது அப்படின்னாக்க, அவுட்லிவிங் யுவர் சில்ட்ரன், அவுட்லிவிங் யுவர் கிராண்ட் சில்ட்ரன். அது இன்னுமே கொடியது. அந்த மாதிரியான கொடிய வலி, அந்த நிலை யாருக்குமே ராமனினுடைய ஆட்சியில் ஏற்படவில்லை. யாரும் யாரையும் துன்புறுத்தவில்லை. ஆண்கள் பெண்களை, அவர்களினுடைய மனைவியினரை புறக்கணிக்கவில்லை. அதே போல் பெண்களும் ஆண்களை, தங்கள் கணவன்மார்களை புறக்கணிக்கவில்லை. ராமனினுடைய ஆட்சியில் விவசாய உற்பத்தி என்பது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எல்லோரும் பல பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள். அனைத்து உயிரினங்களும் ஆரோக்கியமாகவே இருந்தன. முனிவர்கள், தேவர்கள், மனிதர்கள், இவர்கள் அனைவரும் முழுமையான மனநிறைவை அனுபவித்து ராமனுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்து கழித்தார்கள். மக்கள் தவத்தில் ஈடுபட்டு வாழ்ந்தார்கள், பக்தர்களாக இருந்தார்கள். யாரும் அநீதியில் ஈடுபடவே இல்லை. அட அட, என்ன ஒரு காலம் அது! அதனால பல கவிஞர்கள் அவர்கள் நிறைய ராமரை பற்றி இந்த விஷயத்தெல்லாம் பாடியிருக்கார்கள். அதில் ராமர் பீஷ்மர் சொல்றார், பல கவிஞர்கள் பாடியிருக்கார் அப்படின்னு பீஷ்மர் அவருடைய காலத்தில் இருக்கும் கவிஞர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்றார் போல இருக்கு. பல கவிஞர்கள் ராமரை பற்றி பாடியிருக்கிறார். ராமர் எப்படிப்பட்டவர் என்றார், அவர் அழகானவர். அவருடைய கைகள் அவருடைய முழங்கால் வரை நீளமாக இருந்ததாம். அவருடைய முகம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா. தோள்கள் எல்லாம் சிங்கம் போல் இருந்ததாம். வலிமையானவராக இருந்தாராம். அவர் 11,000 ஆண்டுகள் இவ்வுலகை ஆண்டு வந்தார் அப்படின்னு பாடியிருக்கா எல்லாரும். அதனால ராமா 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 என்று கோஷமிட்டு மக்கள் ராமனை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே. அதனால அந்த காலத்தில் பிராமணர்கள் வேத அறிவு இல்லாதவர்களாக இருக்கவே இல்லை. பிராமண கம்யூனிட்டியில் பிறந்தவா எல்லாருமே வேத கல்வியை கற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இவ்வாறு தசரத நந்தனன் ஸ்ரீராம அவதாரமானது இவ்வாறு எடுக்கப்பட்டது அப்படின்னு ராமாயணத்தை, ராமச்சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லி முடித்தார் பீஷ்மர். அடுத்தது கிருஷ்ணாவதாரம். பீஷ்மர் சொல்றார், ஹே ராஜன், இந்த 28வது துவாபர யுகத்தில் பகவான் விஷ்ணு அஞ்சுகிறவர்களுக்கு அச்சமின்மையை அருளும் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரித்துள்ளார். யாரு முன்னாடி இதை சொல்றார்? சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ணன் முன்னாடியே அவனுடைய குளோரிய பாடுறார். இவ்வுலகில் அவன் பேரழகன், தாராள குணம் கொண்டவன், மனிதர்களிடையே மிகுந்த மதிப்பு பெற்றவன், நினைவாற்றல் மிக்கவன், காலத்தையும் இடத்தையும் நன்கு அறிந்தவன், மேலும் சங்கு, சக்கரம், கதை, வாள் முதலிய ஆயுதங்களை கையாள்பவன், வாசுதேவன் என்ற பெயரில் புகழ் பெற்றிருப்பவன், பூதேவிக்கு உகந்த காரியத்தை செய்யும் விருப்பத்துடன் அவன் விருஷ்ணி வம்சத்தில் அவதரித்தான் அப்படிங்கிறார் பீஷ்மர். அவன் மனிதர்களுக்கு அபயத்தை அளித்தான். மது ஹனஹா என புகழ் பெற்றான். மதுசூதனன் அல்லது மதுஹனன் என்று புகழ் பெற்றான். சகடாசுர, அதாவது வண்டி வடிவில் வந்த அசுரனையும், யமலார்ஜுன மரங்கள் வடிவில் இருந்த அசுரர்களையும், இன்னும் பல்வேறு இடங்களில் இருந்த அசுரர்களையும் அழித்தவன் அவன். கம்சன் என்ற உருவில் தோன்றிய அசுரனையும் அவனே அழித்தான்.
பகவானினுடைய இந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமானது லோக ஹிதத்திற்காகவே அவனால் எடுக்கப்பட்டது, அவனே இறங்கி வந்துள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கல்கி அவதாரத்தை பற்றி சொல்கிறேன். கலியுகத்தில் தர்மம் பலவீனம் அடையும் பொழுது தர்மத்தை, அதாவது பாஷண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அதர்ம குழுக்களை, அந்த அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்தை உத்தாரணம் செய்வதற்காக, சாதுக்களினுடைய நலனுக்காக ஸ்ரீ ஹரி மீண்டும் அவதாரம் எடுப்பான். கல்கி விஷ்ணு யசஸ் அப்படின்னு பேரு. கல்கி விஷ்ணு யசஸ் என்ற பெயர் கொண்ட இந்த அவதாரத்தை அவன் மீண்டும் எடுப்பான் அப்படின்னு பீஷ்மர் சொன்ன உடனே சீன் லேட்டர் ஹஸ்தினாபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹே ஜனமேஜயா, வைஷம்பாயனர் சொல்றார், பீஷ்மர் இவ்வாறு கூறியதும் தர்மராஜனான யுதிஷ்டிரர் அவரிடம் பின்வருமாறு கேட்டார். பேக் டு ஓல்ட் சீன். யுதிஷ்டிரர் சொல்றார், ஹே பிதாமா, விஷ்ணு வம்சத்தில் நிகழ்ந்த இந்த ஸ்ரீ ஹரி அவதார கதையை நான் மீண்டும் விரிவாக அறிய விரும்புகிறேன். அவன் எப்படி தோன்றினான், யாரை கொன்றான், யாரை கொன்று எந்த மக்களை அவன் மகிழ்வித்தான், அனைத்தையும் எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்த அந்த கதையை எனக்கு நீங்கள் என்ன 2 பாயிண்ட்ல சொல்லிட்டு போயிட்டு, அவன் பார்க்கறதுக்கு இப்படி இருப்பான், அப்புறம் அவன் இந்த மாதிரி முக்கியமான ஒரு 4 பேரை சொல்லி இவாளையும் இன்னும் பலரையும் கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டேன், எனக்கு திருப்தியா இல்லை, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு அந்த சபையில் கேட்ட உடனே பீஷ்மர் சொல்ல ஆரம்பிக்கிறார். விஷ்ணு வம்சத்தில் பகவான் நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரித்த கதையை சொல்கிறேன், யுதிஷ்டிரா கவனமாக கேள் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் கேட்கணும்னு வந்திருக்கிற எல்லா மன்னர்களுக்காகவும். ஏன்னா இந்த சிசுபாலன் தானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, வெளிநடப்பு செஞ்சான், அவனை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு அப்போதானே பேசிட்டு இருக்கார் பீஷ்மர். கிருஷ்ணனுடைய பிறப்பின் பொழுது ஆனந்த கூச்சலால், அப்பொழுது எழுந்த ஆனந்த கூச்சலால் கடல் அலைகள் எழத் தொடங்கின, மலைகள் அதிர்ந்து போயின, அனைத்து அந்த தீ எரிந்து கொண்டிருந்த தீயும் அணைந்து போன தீயும் எரிய ஆரம்பித்தது. திடீர்னு அப்படியே டங் 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 அப்படின்னு, ராத்திரியில பிறந்தார் இல்லையா, எல்லாரும் அணைச்சிருப்பா விளக்க, அப்படியே திடீர்னு ஹோல் சிட்டி பிரகாசமாச்சுன்னா பார்த்துக்கோங்க, மதுரா சிட்டி அந்த மாதிரி பிரகாசம் ஆயிடுத்தான். ஆக இவர் இதமான தென்றல் காற்று வீசியது, அந்த வெப்பம் நீங்கி தென்றல் காற்று வீசியது, நட்சத்திரங்கள் வானில் ஒளிர ஆரம்பித்தன, தேவ முரசுகள் முழங்கின, தேவர்கள் மலர்களை பொழிந்தார்கள், மகரிஷிகள் மங்கள சொற்களால் ஸ்துதி பாட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதரித்தான். கம்சனுக்கு பயந்து வசுதேவர் என்ன செய்தார், குழந்தையை நந்தகோபரின் வீட்டில் மறைத்து வைப்பதற்காக அவர் முற்பட்டார். ஸ்ரீகிருஷ்ணன் பல ஆண்டுகள் நந்தகோபரின் வீட்டில் குழந்தையாக வளர்ந்து வந்தான். ஒரு நாள் கிருஷ்ணன் தேரில் அடியில் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது யசோதா, சரி தேருக்கடியில் குழந்தை தூங்கின்னு இருக்கான், தூங்கட்டமே அப்படின்னு அங்கேயே விட்டுவிட்டு யமுனா நதிக்கு அவள் சென்றாள். தூக்கம் கலைந்தவுடன் தன்னுடைய பிஞ்சு கால்களை மேலே தூக்கி அதை உதைக்கும் பொழுது என்னாச்சு, குழந்தை கிருஷ்ணனினுடைய கால் பெருவிரல் அந்த தேரில் அவன் வைத்து அழுத்தி அந்த தேரு தள்ளிவிட்டு அந்த தேரை கவிழ்ந்து விழச் செய்தான். எல்லோரும் அதை பார்த்து திகைத்து போனார்கள். அனைத்து தேவர்களின் கண் முன்னே பூத்தனா என்ற அரக்கியை கொன்றான். ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒதுக்குப்புறமாக ஒளிந்து கொண்டு வெண்ணெய் சாப்பிட்டு கொண்டிருந்தான். சில கோபியர்கள் அவனை அங்கே கண்டார்கள். யசோதா உட்பட இடையர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை உரலில் கட்டி போட்டு விட்டார்கள். ஹே ராஜா, அவன் அந்த உரலை யமலார்ஜுன மரங்களுக்கு நடுவே செலுத்தி அம்மரங்களை வேரோடு முறித்து விட்டான்.
அந்த மரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தது 2 பிரம்மாண்டமான அரக்கர்கள். அந்த மரங்கள் ரூபத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவரும் உயிரிழந்து போனார்கள். அதற்கு பிறகு இவர்கள் எல்லோரும் பிருந்தாவனம் சென்றார்கள். 7 வயதை அடைந்தான் கிருஷ்ணன். பசுக்களை மேய்த்து வனத்தில் சுற்றி வந்தார்கள் பலராமனும் கிருஷ்ணனும். அந்த வனங்களினுடைய அழகை, அதில் எப்படி விளையாடினார்கள் அதெல்லாம் சொல்றது ஸ்லோகமாக அந்த டிஸ்கிரிப்ஷன் போகிறது. அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறது, அந்த வனம் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த வனத்தோடைய அழகை மெருகேற்றியதே கிருஷ்ணரும் பலராமனும் தான். அவர்கள் விளையாடியதால் அந்த வனங்கள் எல்லாம் இன்னும் அழகாக இருந்தது அப்படின்னு. பாலகனாக இருந்த கிருஷ்ணன் அக்காலத்தில் என்ன செய்தார்? அனைத்து உயிர்களின் பொது நலனுக்காக பல பணிகளை அவர் செய்து வந்தார். பாலகனாக இருந்து கொண்டே பிருந்தாவனத்தில் கடம்பவனம் இருந்தது. அந்த கடம்பவனத்திற்கு அருகில் உள்ள ஒரு குளத்திற்குள் அவர் நுழைந்து காளிய என்ற நாகத்தினுடைய தலையில் நர்த்தனமாடினார். பின்னர் அந்த காளியனை அந்த குளத்தை விட்டு வெளியேற கட்டளையிட்டார். குட்டி பையன் கட்டளையிட்டு வெளியேறார், நாகத்து மேல நர்த்தனம் ஆடுறார் அப்படின்னா இதெல்லாம் சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய செயல் இல்லையே அப்படிங்கிறத திரும்பி திரும்பி விளக்குறார் பீஷ்மர். தாளவனம் அப்படிங்கிற வனத்தில் தேனுகன் என்ற கொடிய அரசன் வாழ்ந்து வந்தான். கழுதை உருவம் எடுத்த அவன் பலராமனால் கொல்லப்பட்டான். 2 சகோதரர்களும் பசுக்களையும் கன்றுகளையும் மேய்த்து வந்தார்கள். காடு காடாக சென்று விளையாடி கொண்டு சுற்றி திரிந்தார்கள். அதற்கு பிறகு என்ன ஆச்சு? கிருஷ்ணன் கோவ்ரஜத்திற்கு சென்றான். அங்கு இடையர்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்த கிரியாகத்தில் இவன் கலந்து கொண்டான். அங்க எல்லாவற்றையும் படைத்த கடவுளின் வடிவில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு கிரிராஜனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாயசத்தை தானே உண்டான் கிருஷ்ணன். கோபர்கள் அனைவரும் இதை கண்டவுடன் கிருஷ்ணனையே வழிபடத் தொடங்கினார்கள். அவன் தெய்வீக வடிவத்தை எடுத்தான். இந்திரன் மழை பொழிந்த பொழுது சிசுவாக இருந்த இந்த கிருஷ்ணன் பசுக்களை காப்பாற்றுவதற்காக 1 வாரம் கோவர்தன மலையை தன்னுடைய கைவிரலில் தாங்கினான். இந்திரன் பூமிக்கு வந்து என்ன செய்தான்? மழை பொழிந்து கொண்ட இந்திரன் இப்படி 1 வாரம் இவர் தாங்குறார் அப்படின்னா அவனுக்கு தெரியாதா இது பகவானினுடைய லீலைன்னு? அதனால இந்திரன் பகவானை பணிந்து வணங்கி பகவானை கோவிந்தா என்று போற்றினான். பிறகு காளை வடிவில் இருந்த அரிஷ்டன் என்ற அசுரனை விரைவாக கொன்றான் கிருஷ்ணன். கேஷி என்ற அசுரன் அவன் 10,000 யானை பலம் கொண்டவன். அவன் கம்சனால் அனுப்பப்பட்டான். குதிரை போன்ற அந்த அசுரன் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனால் வதைக்கப்பட்டான். எத்தனை அசுரர்கள் பாருங்க. ஆக்சுவலி நிறைய எழுத முடியல என்னால. நிறைய பேர், இன்னும் நிறைய லிஸ்ட், இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அவ்வளோ அசுரர்களை அவர் வதைத்திருக்கிறார். அதற்கு பிறகு கம்சனினுடைய அவையில் சானூரன் என்ற பெயர் கொண்ட ஆந்திர மல்யுத்த வீரன் ஒருவன் இருந்தான். ஆந்திர நாடு, ஆந்திர பிரதேசம் போல இருக்கு. அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மல்யுத்த வீரன் இருந்தான். பெரும் அசுரன் அவன். அனைவரையும் அந்த மல்யுத்தத்தில் இருந்த மற்றவர்களையும் சேர்த்து சானூரனையும் சேர்த்து கொன்றான் கிருஷ்ணன். கம்சனின் சகோதரனும் ஆன படை தளபதியுமான சுனாமனையும் கொன்றான் சிறுவனாகிய இந்த கிருஷ்ணன். அதற்கப்புறம் மல்யுத்தத்திற்காக அவை கூடிய பொழுது, ஹே பாரதா, மல்யுத்தோடைய வீரர்களாக முஷ்டிகன் என்பவனும் பலராமனும் மோதினார்கள். அதில் முஷ்டிகன் பலராமனால் அந்த அரங்கிலேயே கொல்லப்பட்டான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த கணத்தில் கம்சனினுடைய மனதில் பெரும் பயத்தை ஏற்படுத்தினான். கம்சன் அச்சுற்று போனான். கிருஷ்ணனை நசுக்கி கொல்ல ஏவப்பட்டிருந்த யானைகளிலேயே சிறந்த யானையாகிய
ஐராவதத்தினுடைய குலத்தை சேர்ந்த குவலயா பீடகா அப்படின்னு ஒரு யானை. ஐராவதத்தினுடைய குலம் அப்படின்னா ஐராவதம் மாதிரி இருக்கும் போல இருக்கு, 4 தந்தத்தோட அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு. அந்த யானையினுடைய சொந்தக்காரனினுடைய எதிரிலேயே கிருஷ்ணன் யானையை கொன்றான். பின்னர் அவர்களின் முன்னிலையிலும் இந்த சத்ருநாசனாகிய ஸ்ரீகிருஷ்ணன் உலக மன்னர் அனைவரும் கண்டு பயந்து கொண்டிருந்த கம்சனை கொன்றான். உக்ரசேனனை மீண்டும் அரியணையில் ஏற்றினான். பெற்றோர்களாகிய தேவகியையும் வசுதேவரையும் மீட்டு அவர்களுடைய பாதத்தில் நமஸ்காரம் செய்தான். கொஞ்ச காலம் பலராமனுடன் மதுராவிலேயே தங்கி வாழ்ந்து வந்தான் கிருஷ்ணன். அதற்கு பிறகு கல்வி கற்பதற்காக உஜ்ஜயினி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உஜ்ஜயினிக்கு இன்னொரு பேர் அவந்திகா பிரதேசம்னு பேர். மோக்ஷபுரி அப்படின்னு சப்தபுரி இருக்கு. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவராவதி சைவ சப்தைதா மோக்ஷதாயிகா அப்படின்னு இந்த 7 சிட்டிஸும் மோக்ஷபுரின்னு பேர். அதில் ஒன்று அவந்திகா, உஜ்ஜைன்.